சோனியா ராகுல் முன்னிலையிலேயே காங்கிரஸை சம்பவம் செய்து திருமாவளவன். ஸ்டாலின் மம்தாவுக்கு ஆதரவு வாய்ஸ். 2026 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம் தலைநகர் டெல்லியில் நடைபெற்றது. சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள சூழலில் காங்கிரஸ் கட்சி தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்து ஆட்சியிலும் பங்கு எடுத்துள்ளது. இதனால் காங்கிரஸ் அதிமுக இடையே அரசியல் ரீதியான அதிருப்தி நிலவி வரும் நிலையில் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் திமுக பங்கேற்கவில்லை. இன்றைய கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் எம்பி ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் மத்திய பாஜக அரசு மற்றும் கூட்டணி கட்சிகள் அணுகுமுறை குறித்து பல்வேறு முக்கிய கருத்துக்களை முன்வைத்தார். கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் பாஜக அரசின் தவறான அணுகுமுறையால் இந்தியாவின் மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகியுள்ளது. அடுத்தடுத்து நடந்து வரும் பேப்பர் லீக் காரணமாக தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நடத்தப்படுகின்றன. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இதனால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு பாஜக அரசில் எவரும் பொறுப்பேற்கவில்லை. இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மௌனமாக இருக்கிறார். இதன் காரணமாக மாணவர்கள் இளைஞர்கள் தன்னெழுச்சி போராட்டங்களை நடத்தியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். இந்த போராட்டங்களை செய்வதற்கு எதிர்க்கட்சி இடையே புரிந்துணர்வும் ஒற்றுமையும் அவசியம். அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி கையாண்ட அணுகுமுறையால் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளிடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கேரளா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி மேற்கொண்ட அணுகுமுறை இந்த கூட்டணிக்கு உறுதுணையாக இருந்த கட்சிகளான திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக ஆகியவற்றை பலவீனமடைய செய்திருக்கிறது. இது விரும்பத்தக்கதல்ல. எனவே காங்கிரஸ் கட்சி தனது அணுகுமுறையை மறு ஆய்வு செய்து இந்த ஒற்றுமையை இன்னும் வலுவாக முன்னெடுப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்திய கூட்டணி தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு வருகிறோம். இயல்பாகவே தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளுக்கும் இடையே முரண்களும் இருக்கும். அவற்றை கூர்மைப்படுத்தக்கூடாது. இந்த பொறுப்பு மாநில கட்சிகளுக்கும் மட்டுமல்ல, தேசிய கட்சிகளுக்கும் உள்ளது. இப்போது மத்திய மாநில உறவுகள் மிக மிக சீர்கேடு அடைந்துள்ள சூழலில் தேசிய கட்சிகள் கூட்டாட்சி என்ற அடிப்படையில் தங்களது நிலைப்பாடுகளை மறுபரிசீலனை செய்து மாற்றியமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதன் ஒரு அங்கமாக ஒன்றிய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மும்மொழி கொள்கையை பற்றி தெளிவான நிலைப்பாட்டை இந்திய கூட்டணி எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.